கோவையை தேர்வு பண்ணியிருக்கிறது முதல் சாய்ஸாக, கூடி இருக்கக்கூடிய கூட்டம். இந்த ரெண்டும் ஒரு மெசேஜை 2011 தேர்தல் காலகட்டத்தினுடைய மெசேஜை இப்போ பார்க்கல. அதில் இல்லை 2011 அந்த அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கூடிய கூட்டம் அதெல்லாம் வந்து அன்னைக்கு அவங்க சென்டிமெண்ட்டாக ஒவ்வொரு தேர்தலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அதனால் அந்த காலகட்டங்களை விட்டுருங்க. இப்போ இவர் இந்த மேட்டுப்பாளையத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அவர் சார்ந்த பகுதி கொங்கு பகுதி. ரெண்டாவது பாஜக தன்னுடைய கூட்டணியில் இருக்குது. அந்த பகுதியில் பாஜகவும் கொஞ்சம் செல்வாக்காக வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ அதெல்லாம் சேர்த்து முதல் நாளில் ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக அதை தேர்ந்தெடுத்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அம்மாவுடைய அந்த சமாதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் பயணத்தை. எல்லாருமே அங்கே தானே ஆரம்பிக்கிறாங்க, தர்மயுத்தமாக இருக்கட்டும், மற்றபடி விஷயமாக இருக்கட்டும். அதனால் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டினுடைய தொடக்கமாக இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ மேட்டுப்பாளையத்தை அவர் சூஸ் பண்ணியிருக்கிறது அவர் சார்ந்த பகுதி, தனக்கு செல்வாக்கு உள்ள ஒரு பகுதியாக இருக்குது. முதல் நாளே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை தேர்ந்தெடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். இது ஏறக்குறைய ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை அங்கே ஒரு பக்கம் திமுக தொடங்கி விட்டது, இந்த பக்கம் அதிமுக இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதை நோக்கி தான் இந்த பயணத்தை போட்டிருக்கார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 7 நாளோ 8 நாளோ போட்டிருக்கிறாங்க போல். இதில் என்னென்னா, இப்போ இங்கே வந்து ஒரு கட்சி, அந்தந்த கட்சிக்கு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் அவர் முதல் நாளே வந்து கூட்டணி கட்சியான பாஜகவை கூப்பிட்றார். பாஜக தலைவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனை கூப்பிடல. டிடிவி தினகரன் எங்களுக்கு அழைப்பு இல்லைங்கிறார். அப்போ இப்போ அதுலேயே ஒரு முரண்பாடு வருது. ஒன்றும் வந்து அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அது. என்ன வந்து நம்ம கூப்பிடல இந்த கூட்டணிக்கு. அப்போ முதல்ல ஒரு கட்சி பிரச்சாரத்துக்கு ஆரம்பிக்கணும், தனியாக தான் ஆரம்பிக்கணும். இப்போ திமுக ஆரம்பிக்குதான் திமுக தனியாக ஒன்றிணைவோம் வா அப்படின்னு அவர்கள் சார்ந்த நிர்வாகிகளை வைத்து தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கேம்பெயினை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீடு வீட்டுக்கு போகிறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அரசினுடைய திட்டங்களை சொல்கிறாங்க, அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியினுடைய குறைகளை கூட்டி சுட்டி காட்டி இவர் ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறார். இது தேர்தல் நேரத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதற்கு ஏன் கூட்டணி கட்சிகளை அழைத்தார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணின்றது அமித்ஷா வந்ததால அதிமுக பாஜக மட்டும்தான். மற்ற எல்லாருமே இவங்க பாஜகவோட இருந்தாங்க, இங்கதான் வருவாங்கன்னு புரிதல். இன்னும் ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகல. இல்லை, நான் அதை கேட்கல, அதை சொல்ல. ஒப்பந்தம் கையெழுத்து நீங்கள் சொன்ன ஒப்பந்தம் கையெழுத்தாகல. அதிமுக பாஜக மட்டும்தான் ஒப்பந்தமாக இருக்குது. ஆல்ரெடி அந்த கூட்டணியில் பாமக இருக்குது, பாமக பிப்ளவா இருக்குது. ஆல்ரெடி அமமுக வருவாங்கன்னு தெரியல. அமமுக அங்கே இருக்குது. நான் அந்த கூட்டணி சம்பந்தமான பிரச்சாரம் இப்போ தேர்தல் நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அனைத்து கட்சி தலைவரும் ஏறி கூட்டணி தலைவர்களோட ஒன்றா பேசுறதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் ஒரு கட்சி தன் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு கூட்டணி கட்சியை ஏன் கூட அழைத்து கொண்டு செல்கிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ தன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக பார்க்குறாங்க. இந்த கூட்டம்லாம் வச்சு நீங்கள் வந்து முதல் நாளே ஒரு பெரிய கூட்டம் கூடும், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போக 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 அடுத்தடுத்த நாட்களில் இந்த கூட்டம் அப்படி தொடருமா, இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். இவங்க எது நரேஷன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியை பெரும்பாலும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதா உண்மை. நேற்று அன்வர்ராஜா அவர்கள் பேசிய கருத்துலேருந்து தெரியும். அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் பெருசாக ஜெல்லாகல. அந்த கூட்டணிக்குள்ளேயும் பாமக ஒரு இருப்பிடவாக இருக்குது. இந்த பக்கம் டிடிவி தினகரன் இன்னும் ஜெல்லாகாமல் இருக்கிறாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நடைபயணத்தை அவர் தொடங்கி இருக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த கூட்டத்தை காட்டுறார், பெரிய மாசை காட்டிட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இந்த கூட்டணியை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த கூட்டணியை இப்போ இந்த பயணத்தை தொடங்கியிருக்காரு நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்த பயணத்தின் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குமா, இதே போல் விரியமாக இருக்க மதுரையில் இருக்குமா, உசிலம்பட்டியில் இருக்குமா, கன்னியாகுமரியில் இருக்குமா? எப்பவுமே ஆன்டி கமென்சி ஓட்டுன்னு ஒன்று இருக்கும், அது எந்த தலைவர்கள் வந்தாலும் போவாங்க. அப்போ கூட்டத்தை பற்றி நம்ம சந்தேகப்பட தேவையில்லை. இல்லை, கூட்டத்தை வைத்து அது ஓட்டாக மாறுமாங்கிறது. ஏன்னா 2019 டிடிவி தினகரன் போனப்போ பார்த்துருப்போம் நம்ம கூட்டம். அங்கே இருக்கக்கூடிய மதுரையெல்லாம் மரத்துலலாம் ஏறிட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்தது. ஆனால் அவர் அந்த வெற்றி பெற முடியலையே. இப்போ கூட்டம் எப்படி சேர்க்குறாங்க எல்லா கட்சிகளுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அப்போ அந்த கூட்டத்தை வைத்து மட்டும் நீங்கள் அந்த கூட்டம்லாம் ஓட்டுகளாக மாறிடுமா? எந்த கட்சிக்கு நான் விதிவிலக்கு சொல்ல, நான் எல்லா கட்சியிலும் கூட்டத்தை எப்படி சேர்க்குறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கூட்டம் பெரிய கிரௌடு கூட்டுறாங்கன்னா நீங்கள் எப்படி சேர்க்குறாங்க, எதெல்லாம் கொடுக்குறாங்க, எதெல்லாம் கொடுத்து கூட்டி வர்றாங்கிறது. அது நான் வந்து அதிமுக கூட்டு சொல்ல, எல்லா கட்சிகளும் கூட்டத்தை அப்படி தான் சேர்க்குறாங்க, அவர்கள் செலவு பண்ணி தான் சேர்க்குறாங்கிறத மாற்றுக்கிறது. அப்போ தேர்தலுக்கு இந்த கூட்டத்தை இவங்க எப்படி சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டம்லாம் ஓட்டுகளாக மாறுமாங்கிறது பெரிய சந்தேகம். அப்போ இது எதை நரேஷன் செட் பண்ணுறதுக்காக இந்த கூட்டத்தை பயணத்தை தொடங்கியிருக்காருன்னா, எங்கள் பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த கூட்டத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. போன திரு குமார் உள்ள வந்து 2 கூட்டணியும் அமைக்கப்பட்டு சில மாதங்களாகியும் 2 கட்சியும் இன்னும் சேரலை. இதை காட்டுறதுக்கு தான் இப்போது கோவையில் இந்த கூட்டமே வந்திருக்கு. ஆனால் இதை வந்து தேர்தல் பிரச்சாரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்வை எடுக்கிறாங்க. சேரலைங்கிறது எப்படி சொல்கிறீங்க? தொண்டர்கள் எங்கே ஜெல்ல இருக்காங்க, எங்கே ஒன்றா போராட்டம் பண்ணியிருக்காங்க.
இப்போதானுங்க ஆரம்பிச்சிருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு அவங்க வந்திருக்கிறதே சார். இது திமுக அரசை கண்டித்து இங்கிருந்து தொடங்கக்கூடிய பிரச்சாரமா, அதிமுக பாஜக 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு செயல்படுங்கன்னு சொல்லக்கூடிய பிரச்சாரமா? இப்போ அவங்க நடத்தியிருக்கிறத பார்த்தா ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிகிறது. அவங்க 2 பேரை வரவழைச்சு சகோதரர் கேட்குறாரு, எப்படி கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? அது எல்லாரையும் கூப்பிடல, எல்லாரையும் கூப்பிடலாங்கிறதுக்கு காரணம் அது அதிமுகவுக்குள்ள டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் இவங்களுக்கு எல்லாத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள அவங்க எல்லாரும் தானே அதிமுகவில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சில மனக்கசப்புகள் இருந்தது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க வந்து இப்போ டிடிவியெல்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் என்டிஏல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் டெல்லியில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதா அவர் வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறார். அதனால் அந்தந்த தேர்தல் வரும்பொழுது அந்தந்த இடத்துல பிரச்சாரங்கள், அந்தந்த இடத்துல வேட்பாளர்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அலாட் பண்ணும்போது எல்லோரும் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. எல்லா ஒட்டுமொத்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் கூட்டணி கட்சிகள் வர்றதுனால ஒரு தப்பு. இப்போ நாளைக்கு டிஎம்கே வருது போல ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா கூட இருக்கவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. இயற்கையான ஒரு கூட்டணினா அவங்க ஒன்று சேர்றப்பவே ஒர்க் அவுட் ஆகி எல்லாம் சேர்ந்துருவாங்க. ஆனால் இதை சேர்க்க வேண்டிய தேவை இருக்கான்னு நான் கேட்குறேன். என்ன நல்ல பலன் தானே சார், சேர்ந்தா பலன் தானே. இல்லை சார், மேலே சேர்ந்துட்டாங்க, அடிமட்டத்தில் அடிமட்டத்தில் என்ன சேரலங்கிறது எப்படி சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? என்ன சாம்பிள் இருக்கு சேரலங்கிறது? கட்சி தலைமை சொல்றதை எல்லாரும் கேட்க போறாங்க. தொண்டர்கள் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து பிரச்சாரம் பண்றதுல எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு கட்சி இண்டிவிஜுவலா தன் பிரச்சாரத்தை தொடங்குற போது கூட்டணி கட்சியை கூட அழைத்து கொண்டு போறது தான் இப்ப. இல்ல அது தப்பு. எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க தப்புன்னு சொல்றீங்க? அப்படி தப்பா இருந்தால் இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இது வந்து கூட்டணி கொள்கை இருக்கு இல்லையா, கூட்டணியினுடைய தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் கூட்டணி அதிமுகவுடன் சொல்லிட்டு அதிமுக பிரச்சாரம் கொள்கை கூட்டணி மாதிரி ஒண்ணாவே பயணிக்கிறீங்களே, அதெல்லாம் கூட்டணி அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், என்டிஏ இருக்கிறார். யார் சொன்னா? என்னது முதலமைச்சர் உறுதியா சொல்லிட்டாங்களா? இல்ல, அது அமித்ஷா சொல்லிட்டார்ல. அமித்ஷா சொல்லிட்டாரு சார், எல்லாரும் ஒண்ணு பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் தானே இப்ப அதை வந்து ஆபரேட்டரே அமித்ஷா. இல்ல சார், அவர் எதை கேட்கிறேன், சென்னையில சொன்ன அமித்ஷா இபிஎஸ் தலைமையில் அவர் தான் முதலமைச்சர். ஆனா நமக்கு பத்திரிகையில கொடுத்த பேட்டியில அவர் சொன்னது அதிமுக தன்னுடைய முதலமைச்சரை தேர்வு செய்யும். ஆமா, கட்சி தானே, அவர் கட்சியினுடைய தலைவர், அவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்ன பிரச்சனை? சுப்பீரியர் அந்த கட்சியில. அது சைலண்ட் சார். அது அவர் முதல்ல சொன்னதுக்கும் இது சொன்னதுக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அதை நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணாடி எந்த கண்ணாடி போட்டு பார்க்குறோமோ அதுக்கு அந்த மாதிரி தெரியும் சில நேரங்களில். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து அதை ஒரு மக்கள்கிட்ட நல்ல ஐக்கியமாக இருக்கிறோம், கூட்டணி பாஜக அதிமுக இன்னும் பல கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் கடந்த காலங்களில் மத்திய அரசோட கூட்டு வைத்து மத்திய அரசை எதிர்க்காமல் இருந்து மத்திய அரசோட இணக்கமான என்னென்ன தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டியதுகளை என்னென்னலாம் நாங்கள் சேர்த்தோம் கடந்த காலங்களில் அப்படிங்கிறத விழாவாரியாக அவர் பட்டியலிட்டு பிரச்சாரத்தை அழகாக ஆரம்பித்திருக்கிறார். எக்கச்சக்கமான கூட்டம் கூடியிருக்கிறது. இன்னும் போக போக எல்லா இடத்துலையுமே கூட்டம் கூடுவாங்க. மக்கள்கிட்டே ஒரு பேச்சு வந்து வர ஆரம்பித்து விட்டது. என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ அடிபட்டிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொன்ன தகவல் அதுதான், என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும், எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் ஆயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், அங்கே இருக்கிறது வரக்கூடிய தகவல்களை சொல்கிறேன். அது அந்த சிம்டம்ஸ் இப்போவே தெரிகிறதுங்கிறேன். ஏன்னா திமுக மேலே ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் மைனஸ் டிஎம்கே எல்லா இடத்துலையும் மைனஸ். ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடான கட்டுக்கோப்பான ஒரு அரசாங்கத்தை நடத்த பேர் அவருக்கு இருக்கிறது. இல்ல, அதுல பாதி மைனஸ் பாஜக வராதா? ஏன் வருது? இங்க மாநிலத்தில் ஆளுங்கட்சி அந்த கேள்வி வரப்போ மத்திய அரசையும் கேளுங்கன்னு கேட்க மாட்டாங்க. மத்திய அரசுக்கு தான் எதிர்த்து தானே கம்ப்ளீட்டா வந்த ஒன்றிய அரசுன்னு என்னைக்கு ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் மத்திய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பதத்தை நீக்கிட்டு ஒன்றிய அரசுன்னு தான் இனிமேல் நாங்கள் பயன்படுத்துவோம்னு ஒரு தீர்மானமாகவே போட்டு என்னைக்கு ஒன்றிய அரசுன்னு என்னைக்கு ஆரம்பித்தாரோ அவர் பதவியேற்ற ஒரு வாரத்திலே 10 நாளிலே அதை ஆரம்பித்தார். அதை எல்லாரும் சொல்லணுங்கிறத அது மத்திய அரசுங்கிற ஒரு வார்த்தை, கௌரவ வார்த்தையை கூட அதுக்கு இருக்கக்கூடாது நினைச்சு செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர், தொடர்ந்து பல விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கூடிய முதலமைச்சர், ஊழல் இங்க இருக்கிற ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கற்பழிப்புகள், எல்லா விஷயத்தையும் மக்கள் நல்ல கண்ணாடி மாதிரி பார்த்து கொண்டு முதலமைச்சரை
டிவி விவாதங்களில் உங்களை போல நம்ம தந்தியை போல மற்ற சில நியூஸ் 18 போன்றவர்கள்லாம் பப்ளிக் ஒப்பீனியனை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தர் சொல்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் இன்னைக்கு கூட நான் பார்த்தேன். எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லும் போது கூட முதலமைச்சரை பற்றி ஒருத்தர் கூட சொல்லலை. இப்படி தான் இருக்கிறது நிலவரம். இல்லை ஒப்பீனியன் வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும் ஓட்டு எடுத்தால் அது வேறையாக இருக்கும். ஒப்பீனியன் மிக்ஸ்டு இல்லை பப்ளிக் ஒப்பீனியன் பப்ளிக்கிட்ட நேரம் கேட்குற சொல்லி கொடுத்து அந்த பற்றி இப்படி சொல்லுங்கன்னு யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அது தேர்தலில் தான் தெரியும், எங்கே வந்தாலும் தேர்தலில் தான் தெரியும். அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரல. ஆனால் இப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன். கேட்போம்.